ஆய்வு மற்றும் காரண ஆராய்ச்சி. எக்ஸ்ப்ளோரட்டரி ரீசார்ச் அண்ட் காஷுவல் ரீசார்ச். 1. ஆய்வு ஆராய்ச்சி. ஆராய்ச்சியாளருக்கு ஒரு சிக்கல் அல்லது சூழ்நிலையைப் பற்றி சிறிதளவு அல்லது முன் அறிவு இல்லாதபோது அதை ஆராய்வதற்காக ஆய்வு ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. இது நுண்ணறிவுகளைப் பெறுவதற்கும் கருத்துக்களை புரிந்துகொள்வதற்கும் சாத்தியமான காரணங்கள் அல்லது தீர்வுகளை அடையாளம் காண்பதற்கும் உதவுகிறது. முறைகள்: இலக்கிய மதிப்பாய்வு, நிபுணர் நேர்காணல்கள், குழுக்கள் கவனம் செலுத்துங்கள், வழக்கு ஆய்வுகள், கவனிப்பு. எடுத்துக்காட்டு: ஒரு நிறுவனம் விற்பனை குறைந்து வருவதை கவனிக்கிறது, ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. சாத்தியமான காரணங்களைக் கண்டறிய இது ஆய்வு ஆராய்ச்சியை, வாடிக்கையாளர் நேர்காணல்கள் போன்றவை நடத்துகிறது. எடுத்துக்காட்டாக, மோசமான தயாரிப்பு வடிவமைப்பு, வலுவான போட்டி அல்லது விலை அதிருப்தி. 2. காரண ஆராய்ச்சி அல்லது காரண ஆராய்ச்சி. மாறிகளுக்கு இடையிலான காரணம் மற்றும் விளைவு உறவுகளை அடையாளம் காண காரண ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. ஒரு மாறியில் காரணம் ஏற்படும் மாற்றம் மற்றொரு காரணியை விளைவு எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்துகொள்வதே இதன் நோக்கமாகும். எடுத்துக்காட்டு: ஒரு நிறுவனம் ஒரு புதிய விளம்பரம் விற்பனையில் அதிகரிப்பை ஏற்படுத்துகிறதா என்பதை அறிய விரும்புகிறது. இது ஒரு பரிசோதனையை நடத்துகிறது. ஒரு குழு விளம்பரத்தை பார்க்கிறது, சோதனை குழு மற்றொரு குழுவை கட்டுப்படுத்தாது மற்றும் முடிவுகளை ஒப்பிடுகிறது. முக்கிய வேறுபாடுகள்: 1. ஆய்வு ஆராய்ச்சி யோசனைகள் மற்றும் நுண்ணறிவுகளை கண்டறிவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது, அதேசமயம் காரண ஆராய்ச்சி காரண விளைவு உறவுகளை தீர்மானிப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. 2. ஆய்வு ஆராய்ச்சி ஆராய்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் நடத்தப்படுகிறது, அதே சமயம் கருதுகோள்கள் உருவாக்கப்பட்ட பிறகு காரண ஆராய்ச்சி இறுதி கட்டத்தில் நடத்தப்படுகிறது. 3. ஆய்வு ஆராய்ச்சி நெகிழ்வானது மற்றும் கட்டமைக்கப்படாதது, ஆனால் காரண ஆராய்ச்சி மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்டதாகும். 4. ஆய்வு ஆராய்ச்சி முக்கியமாக தரமான தரவைப் பயன்படுத்துகிறது, அதேசமயம் காரண ஆராய்ச்சி முக்கியமாக அளவு தரவைச் சார்ந்துள்ளது. 5. ஆய்வு ஆராய்ச்சி ஒரு சிக்கலின் தன்மையை புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்துகிறது, அதேசமயம் காரண ஆராய்ச்சி ஒரு மாறி மற்றொன்றை பாதிக்கிறது என்பதை நிரூபிப்பதில் கவனம் செலுத்துகிறது. 6. ஆய்வு ஆராய்ச்சி மாறிகளை கையாளுவதை உள்ளடக்குவதில்லை, ஆனால் காரண ஆராய்ச்சி விளைவுகளை கவனிக்க சுயாதீன மாறிகளை கையாளுவதை உள்ளடக்கியது. 7. ஆய்வு ஆராய்ச்சி கருதுகோள்களை உருவாக்குவதில் உதவுகிறது, அதேசமயம் காரண ஆராய்ச்சி கருதுகோள்களை அறிவியல் ரீதியாக சோதிக்க உதவுகிறது. 8. ஆய்வு ஆராய்ச்சி இறுதி பதில்களை வழங்காது, அதேசமயம் காரண ஆராய்ச்சி உறுதியான கண்டுபிடிப்புகளை வழங்குகிறது. 9. ஆய்வு ஆராய்ச்சி பெரும்பாலும் நேர்காணல்கள், கவனம் குழுக்கள் மற்றும் அவதானிப்புகளை பயன்படுத்துகிறது, அதேசமயம் காரண ஆராய்ச்சி சோதனைகள் மற்றும் ஏ-பி